எனவே மரிய வில்சன் வந்து வசமாக மாட்டியிருக்காரு. மரிய வில்சன், ஜேபிஆர், பனிமலர் இந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான நிலம். அந்த நிலம் வந்து புறம்போக்கு நிலம் தான். அதை வந்து இந்த கல்லூரிகளை சார்ந்தவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தில் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் குளோபல் ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக கடந்த அரசு அந்த நிலத்தை எடுத்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு 120 ஏக்கர் கிட்ட எடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பிளான் பண்ணாங்க. இப்போ இங்கேருந்து ஒலிம்பிக்ஸு, ஏஷியன் கேம்ஸு, இந்த மாதிரி நேஷ்னல் லெவல் கேம்ஸுக்கு போகிறவங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு குறிப்பாக வந்து இப்போ கிரிக்கெட்டுக்குன்னா சேப்பாக்கத்தில் ஸ்டேடியம் இருக்குது, அங்கங்கே விளையாடிக்கிறாங்க. இந்த அத்லெட்டாக இருக்கிறவங்க இன்னும் வேறு கேம்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. அது ரொம்ப குறிப்பாக வந்து இந்த ஸ்விம்மிங்கில் இருக்கிறவங்க, இந்த கயாக்கிங் ஒன்று இருக்கும், அது அப்புறம் அந்த ஜாகிங் போகிற அந்த கோட்ஸு, இந்த மாதிரி வேறு இது ஃபுட்பாலுக்கான ஒரு ஸ்பேஸ் அதில் க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஷூட்டிங், அந்த ஆர்ச்சரி, இந்த மாதிரி இந்த அத்லெட்டு கேம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமான கோல்ஃபு, இது எல்லாத்துக்குமான ஸ்டேடியம்ஸை அந்த இடத்த ரெடி பண்ணி ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக சென்னையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 120 ஏக்கருக்கு மேலே எடுத்து மொத்தமாக எல்லா கேம்ஸுக்கும் ஒரே இடத்துல ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்த உடனே கொண்டு வந்த ப்ராஜெக்ட். ஸோ சென்னை வந்து ஸ்போர்ட்ஸில் உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட்டு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு மட்டுமே 250 கோடிக்கு வந்து பட்ஜெட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எல்லாம் இருந்தது அதில். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு மட்டும் 250 கோடி பட்ஜெட் போட்டு டெண்டர் விட்டு அது ஒரு நிறுவனத்துக்கு அதை கட்டுறதுக்கான டெண்டர்லாம் கொடுக்கப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகக்கூடிய சமயத்தில் வந்து அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இயல்பாக சில விஷயங்கள் நடக்கும், அதாவது சாதாரண ப்ராஜெக்ட். இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா அந்த மேப்பு, இந்த லேண்டோட மேப் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த நமக்கு வந்து அது என்ன அஜெண்டாவில் அந்த லேண்டோட மேப் வந்து இருக்குது அப்படிங்கிறது. அதாவது இந்த பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னு இந்த ஒரு மேப்பை பார்த்தாலே புரிஞ்சிடும். நீங்கள் கரெக்டாக பாருங்கள், இதனுடைய நார்த், ஈஸ்ட், சவுத் இந்த மேப்பில் வந்து ஈஸ்ட் சைடு சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி ஈஸ்ட்டில் வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து சென்ட் ஜோசப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த லேண்ட் இருக்குது. ஆமாம், 127 ஏக்கர் அங்கே இருக்குது. அதில் 91 ஏக்கரை இந்த 2 காலேஜ் குரூப்பும் சேர்ந்து ஆக்கிரமித்து வச்சிருக்கு. இந்த காலேஜ் குரூப் யாருதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து சத்யபாமா குரூப்பு, இது ஜேபிஆருடைய குரூப். ஜேபிஆர் அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம மரிய வில்சன் அவங்களுடைய மாமனார். அது இல்லாமல் தொடர்ச்சியாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இன்னொரு ஜேபிஆருடைய மகள், ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு, விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. ஸோ அப்போ இதில் ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அடிப்படையில் சத்யபாமா அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய அம்மா பேர். எம்ஜிஆருடைய அம்மா பேரில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து ஜேபிஆர் எம்ஜிஆர்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். பிற்பாடு எம்ஜிஆர் இருக்கும்போது பல வாரியங்களுக்கு தலைவராக மாற்றப்படார். அவர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் முட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். அவர் ஒரு கான்ஸ்டபிளாக ஒரு பிசியாக இருந்து பிற்பாடு அதில் சஸ்பெண்ட் ஆகி எம்ஜிஆர் கூட வந்தவர். அவர் எம்ஜிஆருக்கு அடியாளாக தான் இருந்தார், பல காலம் எம்ஜிஆருக்கு அடியாளாக இருந்தார். சினிமாவில் வந்து ஃபைட் மாஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து கூட ஃபைட்டெல்லாம் பண்ணுவார். இவருக்கு எம்ஜிஆர் நிறையா செஞ்சுருக்கிறார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் பேரில், எம்ஜிஆருடைய அம்மா பேரில் ஒரு பல்கலைக்கழகம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா, அப்போ வந்து ஓஎம்ஆர் ரோடு அந்தளவுக்கெல்லாம் வளர்ச்சி இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை, கட்சிக்காரங்களுடைய இடங்களை நாம் வந்து தலைவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலங்களை வாங்கி எடுத்து அதில் குறிப்பாக அங்கிருந்த குளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குளங்களும் எல்லாத்தையும் எடுத்து நிறவி காலேஜ் கட்டிட்டாங்க. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் கட்டினா எல்லா கல்லூரியுமே பெரும்பாலும் அது ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அது எம்ஜிஆர் உடையார் காலேஜ், இல்லை வந்து சத்யபாமாவாக இருக்கலாம், இல்லை இன்னும் பல காலேஜுகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய, இன்றைக்கி சென்னையில் பெரிய கல்லூரின்னு சொல்லக்கூடிய எல்லா கல்லூரிகளுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குளத்துக்குள்ளேயே ஏரிக்குள்ளேயே தான் இருக்கும். அது வழக்கமாக நடக்குது. இதுவும் அப்படி தான் கட்டப்பட்டுச்சு. மழை வந்துச்சு அப்படின்னா சத்யபாமா நிறைஞ்சிரும், மழை வந்துச்சுன்னா ஜேபிஆர் நிறைஞ்சிரும். நானே பார்த்துருக்கேன், ஏன்னா அங்கே படித்தவன் தான். ஸோ அதனால் எனக்கே தெரியும். அங்கே வந்து மழை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு ஜோக்கு கூட நான் சொல்லி இதை போனோம்.
சத்யபாமாவில் ஒரு முறை பயங்கரமாக மழை வந்துருச்சு. சத்யபாமா காலேஜ் பாதி மூழ்கிடுச்சு. மாணவரில் போட்டு வச்சு தான் வெளியே கொண்டு வந்தாங்க. 2015 வெள்ளத்தப்ப அது நடந்தது. அப்போ வந்து அந்த ஒரு காமிக்காக ஒன்று போட்டிருந்தாங்க. பாய்ஸ் வேறு போட், கேர்ள்ஸ் வேறு போட், 2 பேரும் தனித்தனி போட்டில் தான் வரணும். எனக்கு வந்து ஜேபிஆருடைய ஸ்டேட்மெண்ட், பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டச், அதாவது நோ மிங்கிள். அப்போ அவருக்கு ரொம்ப கேஷுவலாக அலேட்டாக சொல்லுவார். அது ஒரு காமெடியாக அந்த டைமில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பாய்ஸ் டாக்கு, கேர்ள்ஸ் டாக்கு, பாய்ஸ் நோ டாக் சொல்லிட்டு. அப்போ சில பேர் கேட்டாங்க, ஏன் கல்லூரி வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ள மரமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஜங்கிள் இருந்துச்சுன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் மிங்கிள் ஆயிடுவாங்க. ஜங்கிள் இஸ் தேர், கேர்ள்ஸ் பாய்ஸ் மிங்கிள் அப்படின்லாம் பேசுனதா ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ அடிப்படையில் என்ன அப்படின்னா, அந்த கல்லூரி வந்து ஒரு ஒரு புறம்போக்கு நிலமாக இப்போ எம்ஜிஆர் காலத்தில் பட்டா போட்டு வாங்கி அந்த குளங்களில் ஏரிகளில் மூடி தான் கட்டினாங்க. இந்த பக்கம் மழை வந்தால், நீங்கள் போரூர் பக்கம் நீங்களே இருந்துருக்கிறீங்க, போரூர் பக்கம் மழை வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி ராமச்சந்திரா, அது இல்லாமல் எம்ஜிஆருடைய தயவால் 2 நடிகைகள் ஒரு ஸ்டூடியோ ஆரம்பித்தாங்களே, ராதாவும் அவங்களுடைய அக்காவும், அந்த ஸ்டூடியோ முழுக்க தண்ணி நிற்கும். நானே நேரில் பார்த்துருக்குறேன். ஸோ அப்போ அடிப்படையில் இந்த நிலங்கள் ஏற்கனவே இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, மழை பெஞ்சா இந்தந்த ஏரியாலாம் போரூர் பாதிப்படையுது, மழை பெஞ்சா சோழிங்கநல்லூர் அந்த ஏரியா பாதிப்படையுது, இன்னும் மழை பெஞ்சா இன்னும் பல இடங்கள் பாதிப்படைன்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே கல்லூரிகள் ஆக்கிரமித்து கட்டினாங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஆர்எம் காலேஜ், அது அந்த காலேஜ் இருக்கிற இடத்து பேரே பொத்தேரி, காலேஜ் பேரே பொத்தேரி தான், பொத்து மட்டும்தான் இருக்குது, ஏரியை காணும். அங்கேயே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா உள்ளே வந்து பின்னாடி மட்டும் ஒரு சின்ன பிட்டு விட்டு வச்சுருக்கேன் போட்டிங் விடுறதுக்கு. அந்த பிட்டும் நாங்கள் இருந்திருக்கோம்ல, அந்த பிட்டும் முதல்ல பெருசாக இருந்துச்சு, சிறுசாகிட்டே வருது அந்த பிட்டு. என் கண்ணு முன்னாடியே அந்த பிட்டு சிறுசாக இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்க மண்ணை வலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மண்ணை வலித்து சைடில் போட்டு அதை வந்து அந்த கல்லூரிக்கான நடைபாதையை மாற்றிட்டாங்க. குளத்தை மூடி நடைபாதையை மாற்றிட்டு கண்ணில் பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போது அடிப்படையில் இந்த கல்லூரி நிலம் அப்படிங்கிறதே வந்து அதில் ஒரு மோசடி இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சரி, ஓகே, ரைட்டு, இதெல்லாம் பழைய கதை. ஆனால் இப்போ இதை பழசெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகும் நிறைய புறம்போக்கு இடங்கள் இருந்தது. இதெல்லாம் கட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக வளர்ந்த பிறகும் 96 அங்கே வந்து 1996 அங்கே 91 ஏக்கர் புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறது பின்னாடி இருந்தது, காலேஜுக்கு பின்னாடி. அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஜேபிஆர் காலேஜில் காம்பவுண்டே இருக்காது, காம்பவுண்டே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்மொழி வரலாறு. நான் வந்து பார்த்துருக்கேன். காம்பவுண்டு கட்டினா எல்லை வரையறுக்கப்பட்டுடும். ஆமாம், சத்யபாமா அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் தானே, எல்லை விரிவாக்கம் பண்ண முடியும். சத்யபாமா அவ்வளோ நான் படிக்கிற காலகட்டத்தில், நான் அந்த ஜேபிஆர் குரூப்பில் படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தா சத்யபாமா காம்பவுண்ட் இருக்காது, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காம்பவுண்ட் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சென்ட் ஜோசப்ஸுக்கு மட்டும் காம்பவுண்ட் இருக்குது. இதில் எஸ்ஆர்ஆர்னு ஒரு காலேஜ் வச்சுருந்தாங்க, அதை இப்போ வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலேஜ்லேயும் காம்பவுண்ட் இருக்காது. ஏன்னா காம்பவுண்ட் இருந்தால், இப்போ நான் இந்த விஷயத்தை சேர்த்து நான் சொல்கிறேன். இந்த எஸ்ஆர்ஆர் காலேஜுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் காம்பவுண்ட் இருக்காது, காலேஜ் பில்டிங் எல்லாம் கட்டியிருப்பாங்க. காலேஜுக்கு நடுவில் ஒரு 1/2 ஏக்கரா மட்டும் சவுக்கு தோப்பாக இருக்கும். என்னென்னா அது வேற ஒரு ஆளோட நிலம். அவங்க பாட்டுக்கு வேற ஒரு ஆளோட நிலத்தை, உன் நிலம் இருந்தால் என்ன வேணா வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காலேஜை காம்பவுண்டு கட்டாமல் காலேஜை கட்டிவிட்டாங்க. அது வெளிப்படையாக நானே பார்த்துருக்கேன். ஸோ அப்போது காம்பவுண்டு இல்லாமல் காலேஜ் வச்சுருக்க குரூப் இவங்க. ஸோ அப்போ காம்பவுண்டு கட்டாதனுடைய நோக்கமே இது மாதிரியான லேண்டை வந்து எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் கட்டினா நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவீங்க. காம்பவுண்டு கட்டாமல் ஆக்கிரமிச்சா யாரும் சொல்ல முடியாது, தெரியாது, யாருக்கும் தெரியாது. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இங்கே ஏதோ லேண்ட் இருந்த மாதிரி இருந்தது, காணோம் சொல்லிட்டு. அப்படி அதான். ஸோ இந்த பேட்டர்ல தான் 91 ஏக்கர் அந்த காலேஜுக்கு பின்னாடி வந்து புறம்போக்கு லேண்டு, அரசு லேண்டு இருந்தது. அந்த லேண்டை இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இவங்க ஆக்கிரமித்து அங்கே கிரவுண்டு, ஹாஸ்டலு, அது இதுன்னு கட்டிட்டாங்க. 91 ஏக்கர் வந்துட்டு 1996 இதுக்கு பிறகு வந்து இதுக்கு வந்து பின்னாடி இதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. இது என்ன கவர்மெண்ட் லேண்டு ஆக்கிரமித்து இதெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2003 இங்கே வந்து இது அரசு நிலம், இங்கே நீங்கள் கட்டினதெல்லாம் இது வந்து ஒரு என்க்ரோச்மெண்ட், இது ஆக்கிரமிப்பு, இதை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் உத்தரவிடுது. அப்போ ஜெயலலிதா ஆட்சி அந்த டைமில். அப்போ 2003 வந்து இவங்க உத்தரவிட்ட பிறகு அடிஷ்னலாக வரலாற்று ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜெயலலிதாவுக்கும் ஜேபிஆருக்கும் ஒத்துக்காது. ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வர முயற்சி செஞ்சப்போ ஜெயலலிதாவை வர விடாமல் தடுத்தது ஜேபிஆரில் ஒரு ஆளும், குறிப்பாக எம்ஜிஆர் ஊர்வலமாக அவருடைய பாடி எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அப்போ யாரோ ஒருத்தவங்க ஜெயலலிதா பிடிச்சி அவருடைய சமாதிக்கு அவர் உட்காந்து வந்து அந்த வண்டியில் உட்காந்து வந்திருக்கும் போது ஜெயலலிதா பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி வரலாறு பேசப்படும். அது ஜேபிஆர் தான் சொல்லுவாங்க. தலைவர் பக்கத்தில் இந்த அம்மா உட்காந்துட்டு அந்த கடைசி ஊர்வலம் போது ஃபியூனரல் அப்போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வண்டியிலிருந்து பிடிச்சி கீழே இழுத்து தள்ளினது ஜேபிஆர் அப்படின்னு ஒரு வாய்மொழி வரலாறு உண்டு. அதிமுகவுக்கும், அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கும் ஜேபிஆர் அவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய
பாலம் இருக்கிறது, ஐ மீன் கேப் இருக்கிறது தான். இவங்க என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு லாங் டேர்ம், ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் இல்லை 100 வருஷம் 200 வருஷத்துக்கு லாங் டேர்ம் லீஸாக இந்த லேண்டை மாற்றி கொடுங்க, அல்லது எங்கள் பேருக்கே இந்த லேண்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்படி பண்ணால் அது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடும். கவர்மெண்ட் லேண்டை வேறு யாருக்கும் மாற்றணுன்றது சட்டப்படி யாருக்கும் மாற்ற முடியாது. முடியாது. அப்போ அப்படி மாற்றுறது வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து மறுபடியும் இவங்க மனு போடுறாங்க இந்த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணி அவங்க ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் 2011 வரைக்கும் இது அப்படியே தான் நடக்குது. 2011 இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, இது இந்த லேண்டை எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் இதெல்லாம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைகோர்ட்டும் இவங்களோட மனுவை ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2012 தான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போயிட்டு இவங்க வந்து மறுபடியும் நாங்கள் கட்டிருக்கிறதுக்கான உத்தரவு அப்படிங்கிறத வாங்குறாங்க. அப்புறம் திருப்பி அது கேன்சல் ஆகிடுது. கிட்டத்தட்ட 2021 இந்த லேண்ட் வந்து திமுக ஆட்சியில் மீட்டெடுக்கப்படுது. அரசால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை மீட்டெடுக்கப்படுது, அரசு மீட்டெடுக்கிறாங்க. ஆமாம், 2012 இந்த லேண்டை வந்து ரிஜெக்ட் பண்ணப்போ இதோட வேல்யூவாக அவங்க சொன்னது வந்து 1000 கோடி ரூபா. 2021 அன்னைக்கு மினிஸ்டர் KKSSR அவர் போயிட்டு இந்த லேண்டோடைய ஒர்த்து எவ்வளோன்னு 2010 கோடி மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரும் இல்லை, ஊரா விட்டு நெய் எடுத்து யாருக்கு ஸ்வீட் செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ 2010 கோடி ரூபா வேல்யூ உள்ள லேண்டை ஆக்கிரமித்து இங்கே காலேஜ் கட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த லேண்டை மீட்டெடுத்து அது மீட்கப்பட்ட பிறகு அது திருப்பியும் ஆக்கிரமிக்கப்படாமல் இருக்கணும். அதே சமயம் அது மக்களுக்கு பயனுள்ளதாக மாறணும். மக்களுக்கு சென்னையில், அதுவும் சென்னை சிட்டியில் 90 ஏக்கருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 1 சென்ட் 2 சென்ட்டுக்கே உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் கொலை கிராமங்கள்லேயே வரப்புக்காக வெட்டிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 9100 சென்ட்டு 91 ஏக்கர்னா 1 சென்ட் வாங்க முடியாது சென்னையில் நம்மளால். 9100 சென்ட்டை ஒத்த பைசா இல்லாமல் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இல்லை, அதில் என்னென்னா கோர்ட்டில் போய் எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு இப்போ நான் கேட்குறேன். நீங்கள் அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். நீங்கள் வந்து 2000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வைக்கிறீங்க. இவ்வளோ இருந்தால் தான் நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம், 1000 ரூபா கொடுப்போம்னு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு 2000 கோடி மதிப்பிலான நிலத்தை சும்மா கொடுத்துடணும். இதுக்கு நீங்கள் ஏற்கனவே பல 1000 கோடி நிலம் வச்சிருக்கிறீங்க. அதே ஆக்கிரமிப்பு. இல்லைன்னா வருஷத்துக்கு 1 ரூபா அப்படின்னு போட்டு 100 வருஷத்துக்கு 100 ரூபான்னு லீஸு கொடுத்துடணும். லீஸு கொடுத்துடணும். ரொம்ப 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 என்ன, குஜராத்தில் அதானிக்கு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி வந்து இவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த வந்து திமுக அரசுலேருந்து அதை மீட்டு என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஸ்போர்ட்ஸ் சிட்டி கட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணி அது பக்கத்தில் இருந்த கொஞ்சம் லேண்டை சேர்த்து வந்து மீதி இருக்க 30 இவங்க தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 120 ஏக்கராக எடுத்து ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கான எல்லா வேலையும் நடந்து டெண்டர்லாம் முடிஞ்சு RPPன்னு ஒரு கம்பெனிக்கு டெண்டர்லாம் கொடுத்து மும்முரமாக வேலை நடந்துட்டு இருந்தது. ஆட்சி மாறிடுச்சு. ஆமாம், ஆட்சி மாறினதோடு நிற்கலை. நம்ம JPR ட்ரஸ்ட்டினுடைய மருமகன், JPR எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட், அவங்க பேரில் தான் அந்த லேண்டை மாற்றி வச்சுருந்தாங்க. அந்த ட்ரஸ்ட்டினுடைய மருமகன் வந்து இப்போ நிதியமைச்சர் ஆகிட்டார். பயங்கரமான நிதியமைச்சர். வந்த உடனே நாங்கள் ஊழலை எல்லாம் ஒழிக்க போகிறோம், ஏற்கனவே எந்தெந்த டெண்டர்லாம் முறைகேடாக போடப்பட்டுச்சு எல்லா டெண்டர்களையும் எல்லா ப்ராஜெக்டையும் கேன்சல் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நடைபெற இருந்த முக்கியமான 10 ப்ராஜெக்டை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த 10ல் மிக முக்கியமான ப்ராஜெக்ட் இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ப்ராஜெக்ட். இல்லை, ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ரத்து செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் ரத்து பண்ணுறோம், இதில் ஊழல் நடந்திருக்கு, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓவர் வேல்யூ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு எந்த காரணமே சொல்லலை. நம்ம சாலிடாக இந்த ப்ராஜெக்டை நிறுத்த போகிறோம், அதுக்கு என்ன காரணம் அதான் சொல்லவே இல்லை. ஒரு காரணமும் இல்லை. அப்போ ப்ராஜெக்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் கேன்சல் ஆன நியூஸ் வந்து பெருசாக மீடியாவில் தலைப்பு செய்தியாக வந்துச்சா? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகுதுல்ல. இப்போ சாதாரணமாக ஏதோ ஒரு நெடுஞ்சாலை திட்டம் அல்லது ஒரு சின்ன பிரிட்ஜு போடுறது கேன்சல் ஆனால் கூட பெரிய நியூஸாக வரும். ஆமாம், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனது சோஷியல் மீடியா நியூஸு தான். ஆமாம், பெரிய மீடியாக்கள் எதுவுமே இதை ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு ஆக்கிரமித்து வச்சுருந்த நிலத்தில் அரசாங்கம் திட்டமிட்ட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த லேண்ட் மறுபடியும் JPR எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டின் ஆக்கிரமிப்புக்கு கீழே போகுதா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி சீரியஸாக எழுந்திருக்கு. என்ன எப்படி சொல்கிற? காம்பவுண்ட் இல்லாத கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு அந்த நிலத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அந்த நிலத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. யாரும் போய் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா யாராவது கிளைம் பண்ணால் உருட்டுக்கட்டை தூக்கிட்டு வருவாங்க.
இன்னைக்கு தான் அவருடைய கேஸ் வந்து பாண்டிச்சேரி கோர்ட்டில் அவர் மேலே கேஸ் இருந்தது இல்லைங்களா, அவங்க தம்பி ஒய்ஃபு 2 பேரையும் வீட்டு கதவை பூட்டிட்டு உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு ஆயுதங்களோடு போயிட்டு கொலைவெறியோடு தாக்குதறதுக்கு போனார், அசிங்கமாக திட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸு. அதில் அவர் வந்து மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஜராகிட்டே இருந்தார் ரெகுலராக போய் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக கோர்ட்டில் வாய்தாவுக்கெலாம் ஆஜரானார். மினிஸ்டர் ஆனது தான் ஒரு வாய்தாவுக்கும் போகிறதில்ல. வேளாங்கண்ணி போயிட்டார். கேட்டால் எனக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது, சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குன்னு கோர்ட்டுக்கு போக முடியாது, ஆனால் வேளாங்கண்ணிக்கு போயிட்டார். நடந்து கூட போயிட்டார், நடந்தே போகிறார் வேளாங்கண்ணிக்கு. ஸோ வேளாங்கண்ணிக்கு போகிறது நம்ம தப்பு சொல்லலை, கோர்ட்டுக்கும் போகணும்ல. வேளாங்கண்ணிக்கு போனது கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்கா தான். ஸோ வந்து அப்போ போயிட்டார். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க தரப்புலேருந்து சென்னை ஹைகோர்ட்டில் போயிட்டு பாண்டிச்சேரி கோர்ட்டில் நடக்கிற இந்த கேஸை ரத்து பண்ணணும் அப்படின்னு அவர் மனு போட்டார். அந்த மனு இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது. நீதிபதி லக்ஷ்மி நாராயணன் முன்னாடி வந்தது. அவர் வந்துட்டு பார்த்துட்டு படித்து கடுப்பாயிட்டு, என்ன நிதியமைச்சர் ஆனால் நீங்கள் வந்து எந்த கேஸும் உங்கள் மேலே போடக்கூடாது, எந்த கேஸும் உங்கள் மேலே நடக்கக்கூடாதா, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு நிதி அமைச்சர் தான், நீங்கள் ஒன்றும் இங்கிலாந்து பேரரசர் கிடையாது. இதே வார்த்தை நீதிபதி சொல்லியிருக்கிறார். மரிய வில்சன் ஒன்றும் இங்கிலாந்து பேரரசர் கிடையாது, ஆங்கிலத்தில் மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படிங்கும் போது சோசியல் மீடியா முழுக்கவே இவரை கலாய்ச்சி, சாட்டை திருமுருகன் அவர்கள் கலாய்ச்சா, இவர் சீமான் முதற்கொண்டு இவர் பிரிட்டிஷ் இளவரசர் அவர்களே கலாய்ச்சாங்க. இப்போ என்னன்னா நீதிபதி லட்சுமி நாராயணே கலாய்ச்சிட்டாரு. அதனால் வந்து இங்கே சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், யாராக ஒன்றா இருக்கலாம், சட்டத்துக்கு கீழே தான் எல்லாருமே. இவர் நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருந்தப்பே அவர் மீதான வழக்குகளுக்கெல்லாம் அவர் கோர்ட்டில் ஆஜராகிருக்கிறார், விசாரணைக்கு ஆஜராகிருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு அமைச்சர் அவ்வளோதான், அதுக்கு மேலே நீங்கள் ஏதோ சட்டத்தை விட பெரிய ஆள்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் நான் இப்போ மக்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் என்பவர் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்க வேண்டும்னு மக்களுக்கு என்ன கிளாஸ் எடுக்க வச்சிடாதீங்க, ஒழுங்காக போய் பாண்டிச்சேரியில் அப்பியர் ஆகுங்க அப்படின்னு. இல்லை சார், அவர் வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் போயிருக்கிறாரு அப்படின்னு. வேளாங்கண்ணி தானே போயிருக்காரு, ரிட்டன் வரும்போது அந்த வழி தானே வரணும், பாண்டிச்சேரி வழியாக தானே வரணும், வரும்போது பாண்டிச்சேரியில் ஆஜராகிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு. பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணி தானே நீங்கள் வேளாங்கண்ணி போனீங்க. அதாவது இது வந்து முழுக்க வந்து ஜேபிஆர் நிறுவன அவங்களுக்கு சாதகமாக இந்த வேலையை செய்கிறாங்களாங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. ஆமாம், இப்போ இது வந்து நீதிமன்ற இப்போ இந்த இடம் வந்து மறுபடியும் எப்படியாவது ஜேபிஆர் நிறுவனத்தின் கைக்கு போகுது அப்படின்னா, ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன் கைக்கு போகுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஊழல். ஆமாம், ஏன்னா அது நீதிமன்றத்தால் நிறுவப்பட்டு அரசு மீட்ட இடம், இது ஆக்கிரமிச்சிருக்கீங்க நீங்கள், இது உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இங்கே எப்படி நீங்கள் கிரவுண்டு கட்டினீங்க, இங்கே எப்படி ஹாஸ்டல் கட்டினீங்க, எப்படி இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நின்று அந்த இடத்த வந்து கைப்பற்றி இது உங்கள் இடம் கிடையாதுன்னு சீல் வச்சு அந்த இடத்துல போர்டு வச்சாங்க, இது தனியாருக்கு சொந்தமான இடம் கிடையாது, இது அரசுக்கு சொந்தமான இடம், அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசு போர்டு வச்சு மீட்ட இடம் அது. அந்த இடத்த நீங்கள் கட்ட வேண்டிய ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இடத்த எதுவுமே பண்ணாமல் விட்டு காலேஜ் பர்பஸுக்காகவோ அல்லது உங்களுடைய ட்ரஸ்ட்டு பர்பஸுக்காகவோ அதை மீண்டும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அங்கு நடப்பது மிகப்பெரிய ஊழல். ஏன்னா 2000 கோடி ரூபா அந்த லேண்டினுடைய வேல்யூ. அப்போ அந்த லேண்டு இப்போ என்ன ஆக போகுது? இப்போ ஜேபிஆர் மருமகன் இன்றைக்கி வந்து நிதியமைச்சராக ஆன உடனேயே இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணப்படுதுன்னா அப்போது இதில் என்ன நடக்குது அப்படிங்கிற சீரியஸான கொஸ்டின் இன்றைக்கி எழுந்திருக்கு. ஆமாம், ரொம்ப ஊழலை ஒழிக்க போகிறோம், நாங்கள் ஊழலே இல்லாமல் பண்ணிட்டோம், ஒழிச்சிட்டோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா மாதிரி யோக்கியவான்கள் எல்லாம் வந்து சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கி இது அப்பட்டமாக இந்த விஷயம் வந்து பேசு பொருளாக வெளில வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து ஒரு அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனதுக்கு எந்த காரணமே சொல்லாமல் இவ்வளோ பெரிய லேண்டை வந்து நீங்கள், அப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒருவேளை ஒரு டிவிக்கே சேர்ந்ததே இந்த லேண்டை மீட்டதுக்கு பழி வாங்கிறதுக்கு தானா இருக்கலாம் கேள்வியெல்லாம் வருது. நமக்கு அப்படி தான் தோணுது, எனக்கெல்லாம் அப்படி தான் தோணுது. அப்போது நீங்கள் தாவேக்காவுக்கு சேர்ந்து தாவேக்கா இப்போ நல்ல பணம் வச்சுருக்கிறீங்க, பல்லாயிரம் கோடி பணம் வச்சுருக்கக்கூடிய ஒரு குரூப்பு யாருன்னா மரிய வில்சன், இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா ரெட்டி, இவங்க 2 பேருமே இவர் திமுகவிலிருந்து திமுக மீது ஒரு 5 வருஷம் திமுகவிலிருந்து திமுகவில் எம்பி சீட்டு கேட்டு துரத்தி விடப்பட்டவர் தான் அவர். ஸோ இப்போ உங்கள் 2 பேர்த்துக்குமே திமுகவின் மீது ஏதோ ஒரு பகை இருக்குது, உங்களுக்கு பிஸ்னஸ் அஜெண்டா இருக்குது. நீ இவர் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா வந்து அவங்கள்ட்ட டாஸ்மாகில் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாருன்னு சொல்கிறாங்க, சத்துணவு அதாவது மதிய உணவு திட்டங்களில்
டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டார், அதில் பிரச்சனை வந்துருச்சு. இல்லை ஒரு சார்லஸ் மார்ட்டின் வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, லாட்ரிக்கு வந்து அனுமதி கேட்டோம், அவங்க வந்து இல்லீகலாக பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க, லீகலாக அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னு அவர் ஓப்பனாக பேட்டியெல்லாம் இருக்காரு. அப்போ லாட்ரியை கொண்டு வரதுக்கு கூட இவங்க ஏதோ ஒரு அஜெண்டாவில் போய் திமுகவுக்கு போயிருக்காரு ஆதவர்ஜுனா, அங்கிருந்து துரத்தடிக்கப்பட்டுட்டாரு. இவருக்கும் திமுக மேலே ஒரு கோபம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க நிலத்தை வந்து அவங்க நிலம் இல்லை, அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்த நிலத்தை திருப்பி எடுத்துருச்சு அரசு. அரசு நிலத்தை அரசே எடுத்துக்கிச்சுங்கிற கடுப்பு. ஆமாம், இந்த 2 பேரும் தங்களுடைய பணத்தை அரசு நிலத்தை ஒரு 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 ட்ரஸ்ட்டு ஆக்கிரமிக்கிறதுங்கிறதே ஊழல் தானே. ஆமாம், அப்போ இவருடைய ட்ரஸ்ட்டு, இவருடைய மாமனார் ட்ரஸ்ட்டு ஊழல் ட்ரஸ்ட்டு. இவர் ஊழல்வாதியாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஊழல்வாதியாக இருந்தவர், 2000 கோடி மதிப்பிலான நிலத்தை ஆக்கிரமித்தவர் இன்னைக்கு வந்து நிதியமைச்சர் ஆயிட்டாரு. இது முழுக்க முழுக்க திமுக மீது இருந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிக்காக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பணத்தை செலவு செய்து இந்த கட்சியை கட்டமைப்பு செய்து, கட்சியே OMR ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த பேசிஸில் வந்து இவங்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். 2வது, இதை ஏன் கைவிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு நேர்மையான விளக்கத்தை இந்த அரசு கொடுக்கணும். இல்லைன்னா உங்கள் மேலே சந்தேகம், நீங்கள் 200 கோடியை திரும்பவும் ஆட்டையை போடுறதுக்காக தான் அதை செஞ்சீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 2000 கோடி 2000 கோடி பார்த்தீங்களா, இப்படி நமக்கு 2000 கோடி சொல்கிறக்கே வாயில் வரமாட்டேங்குது. 2000 கோடியை நீங்கள் ஏன் ஆக்கிரமிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இல்லை அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஏன் ட்ராப் பண்ணுறீங்கிறதுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்கல அப்படின்னா டெய்லி யாரையாவது ஒரு ஆளை விட்டு அங்கே போயிட்டு அந்த அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து, இது மக்கள் சொத்துன்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், வேற வழியே கிடையாது. இது மக்கள் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது. யாராவது அப்படி ஏதாவது பண்ணால் அவங்க ஆள் வச்சு அடிப்பாங்க. ஜேபிஆர் குரூப் காலேஜஸில் அவங்கள்ட்ட வந்து நிறைய ஆட்களை வேலைக்கு வச்சுருப்பாங்க. மாணவர்களே ஒரு காலத்தில் போட்டு அடிப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து இதை போய் ஆக்கிரமிச்சாங்கன்னு வச்சுங்களேன், போய் அடிக்கலாம் செஞ்சுருவாங்க. ஸோ அவரே வந்தாலும் வந்துடுவார். ஆமாம், ஆள்லாம் எதுக்கு, அவர் தான் அதில் எக்ஸ்பர்ட் ஆச்சு. உருட்டு கடை தீட்டு வர சொல்ல முடியாது. கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு கடைசியில் அன்புமொழி, அருள்மொழி அப்படின்னு ஏதாவது கதை விடுவார். பார்ப்போம், பொறுத்திருந்து. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் அதில் இருக்குது. சேட்டலைட் ஊடகங்கள், ஊடகங்கள் கூட ஒரு சில ஊடகங்கள் பேசியிருக்காங்க. பெரும்பாலான ஊடகங்கள் விஜய்க்கு தினம் ஒத்தூதிட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 ஊடகம் இருக்குது. இந்த 4 ஊடகம் இந்த விஷயத்தை வாயே திறக்கல. ஏன் 2000 கோடி ரூபா மதிப்பிலான நிலத்தை அதில் ஆக்கிரமித்து வச்சுருந்ததை, அரசு எடுத்ததை திருப்பி ஏன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லணும். இல்லை அந்த நிலத்தை நாங்கள் வேறு எதுக்காவது பயன்படுத்த போகிறோன்னா அறிவிச்சிருங்க, உடனே அறிவிச்சிருங்க. எதுக்காக காரணத்தை கொண்டு ட்ரஸ்ட்டுக்கு திருப்பி போகக்கூடாது. போனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு காமிக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து சமூக செயல்பாட்டாளருக்கும் மக்களுக்கு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.